ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சக்தி மசாலா வழங்கும் அது இது எதே. சரி, நம்ம சொல்லக்கூடிய ஒரு அதிசய தத்துவம் என்னவென்றால், பாம்பை ஆட்டி வைப்பார் பாம்பாட்டி, புருஷனை ஆட்டி வைத்தால் அவங்க பேர் பொண்டாட்டி. ஸோ இந்த அற்புதமான தத்துவத்தோட இன்றைய நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. அவங்க யார் என்ன அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி வெல்கம் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் அமுதவாணன், அக்ஷயா அண்ட் சாய் தீனா அவர்கள். முதல் ரவுண்ட் குரூப்பில் டூப்பு. உங்களுக்கு 2 வாய்ப்புகள் இருக்கும். இந்த 2 வாய்ப்புகளில் எப்படி நீங்கள் அந்த டூப்பை கண்டுபிடிக்கிறீங்க? 3 பேரில் ஒருத்தர் டூப்பு. ஸோ உங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த 3 பேர் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏபிசி 3 பேர் வந்துக்கிறானுங்க. கையில் ஏதோ எடுத்துன்னு வந்துக்கிறானுங்க. காஞ்ச கருவாடா என்னன்னு தெரியல. அது பேர் சுருளு. சுருளு, அது ஒரு வித்தியாசமான பொருள். ஆமா. ஓகே. ஸோ அண்ணனுக்கு எல்லா பொருளோட டீட்டெயில்ஸ்லாம் தெரியுது. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது அதுக்கு மேலே. என்னன்னே தெரியாது. சுருள்றீங்க, கரெக்டாக சொல்கிறீங்க. பழைய விளையாட்டு பொருள் இல்லை, அது ஒரு அற்புதமான கலை அது. ஸோ ஏபிசி 3 பேர் என்ன பண்ணுவாங்க, குரூப்பாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் பஸ்ஸரில் கை வச்சுருப்பீங்க இல்லையா? பஸ்ஸர் அழுத்தின்னு யார் ஃபஸ்ட்டு எழுத்துறாங்களோ அவங்களுக்கு 3 பேரில் ஒருத்தவங்க லாக் பண்ணலாம். 2வது பஸ்ஸர் எழுத்துறவங்களுக்கு மீதி இருக்கிற 2 பேரில் ஒருத்தவங்க லாக் பண்ணுவீங்க. 3வது பஸ்ஸர் எழுத்துறவங்க எந்த ஆப்ஷன் லாஸ்ட்டில் இருக்குதோ அதை தான் ஃபஸ்ட் ரவுண்டில் லாக் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஏபிசி 3 பேர் இப்போ குரூப்பாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஃப்ளோர்லாம் சொரண்டி விட்டீங்களடா. இப்போ தான்டா பெயிண்ட் அடிச்சு வச்சாரு. ஸோ ஏபிசி 3 பேர் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டிங்க. ஃபஸ்ட்டு பஸ்ஸில் எடுத்தது யார்? ஸோ ஃபஸ்ட்டு தீனா அவர்களை அனுப்பிட்டாங்க. அடுத்து நீங்கள், அடுத்து தான் லாஸ்ட்டாக. ஓகே. ஸோ தீனா அவர்களை யாரை டூப் லாக் பண்ணுறீங்க? பி வந்து லைட்டாக வாங்கினாரா? என்ன பிரச்சனை? எதனால் அவர்? இல்லை, அவர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தா போல கூட ஒரு டவுட் இருந்தது மாதிரி இருந்தது. பி மேலே லைட்டாக சந்தேகம் வந்ததுனால டூப்பு என்று அவரை லாக் செய்யப்பட்டுள்ளார். அதுக்கப்புறம் அக்ஷயா நீங்கள் சொல்லுங்கள். ஏ. எதனால ஏ? திட்டு கொட்டு மாதிரி முழிச்சிட்டே இருக்குது. திட்டு கொட்டு மாதிரி முழிச்சிட்டேங்கிறனால அவனை வந்து டூப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நல்ல ஒரு காரணம் அது. அமுதவாணன் வேறு வழி இல்லை, நீங்கள் சியை தான் டூப்புன்னு லாக் பண்ணி ஆகணும். பட் யார் மேலே சந்தேகம் உங்களுக்கு? ரியலானா எனக்கு ஏ மேலே ஒரு டவுட். ஏ மேலே ஒரு டவுட் இருக்குது. சரி. ஸோ தீனா அவர்கள் பிஏ டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க. அக்ஷயா ஏவை டூப்புன்னு லாக் பண்ணியிருக்காங்க. வேறு வழி இல்லாமல் சிஏ அமுதவாணன் லாக் பண்ணியிருக்காரு. இந்த 3 பேரும் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இண்டிவிஜுவலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. தீனா அவர்கள் லாக் பண்ண பி அவரோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம்.